ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்ததுக்கு அப்புறம் பேஸ்ட் போலாம். யாரு? இதோ வந்துட்டானே என் மாப்பிள்ள, இவனை தான் சொன்னேன். வாடா 8 மணி. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன அன்பு, நாங்க நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, சூப்பரா இருக்கேன். என்ன சூப்பரா இருக்கிய? நேத்தெல்லாம் உடம்பு முடியாம சுருண்டு போய் படுத்து கிடந்திய. விடிஞ்சதும் விடியாததுமா உங்களை ஆளா யார் கம்பெனிக்கு வர சொன்னது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனந்தி, நான் நல்லா தான் இருக்கேன். டாக்டர் தே 3 நாளைக்கு வீட்ல ஓய்வு எடுக்க சொன்னார்ல, ஏன் பேச்சதையும் கேட்கல? டாக்டர் சொல்றதையுமா கேட்க மாட்டிய? என்ன அன்பு, என்னாச்சு? இவ ஏதோ டாக்டர் கேட்டுறா, ஏன் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் அண்ணனுக்கு ஒண்ணும் இல்ல, சின்ன காய்ச்சல் தான். அதுக்கு கம்பெனிக்கு ஏன் வந்தீங்கன்னு இந்த பதறா? அவ பதறது அன்பண்ண காய்ச்சலோட கம்பெனிக்கு வந்திருக்காருன்னு இல்ல, அண்ணன் அவங்க அம்மாவை விட்டுட்டு கம்பெனிக்கு வந்ததுக்கு தான் அவ பதறா. ஏ சௌசோ, சும்மா இருக்க மாட்டியா நீ? லூசு. இல்ல ஆனந்தி, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ வேணா என்ன தொட்டு பாரு. சரி சரி சரி, காலையிலே டென்ஷன் வேணாம். நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன். கல்யாணம் நடந்த அன்னைக்கு கோயில்ல பல டென்ஷன், அதனால யாருக்கும் சரியா சாப்பாடு கூட போட முடியல. அதனால இன்னைக்கு கம்பெனில எல்லாருக்கும் கல்யாண சாப்பாடா பிரியாணி போட போறோம். என்ன முத்து, எங்க நாங்களா கேட்டா பெருசா செலவாயிடுன்னு சொல்லிட்டு நீயா பிரியாணி தான் ட்ரீட்னு சொல்லி சிம்பிளா முடிக்க பாக்குறியா? சாவித்ரிக்கா, இத நீங்க கேட்காம நான் செய்ய வேண்டிய கடமைக்கா. இத தாண்டி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நீ எது கேட்டாலும் நான் வாங்கி தரேன். எதுவும் வேணாம் முத்து, நீ கேட்டதே போதும். ரொம்ப சந்தோஷம். அன்பு, முத்து கேட்காமலே பிரியாணி போடுறான். நீ உன் கல்யாணத்துக்கு எங்களுக்கு எப்ப ட்ரீட் கொடுக்க போற? உஷாக்கா, கல்யாணம் எப்படி எங்க 2 பேருக்கும் ஒன்னா நடந்துச்சோ அதே மாதிரி இந்த ட்ரீட்டும் ஒண்ணுதான். அன்புவும் நானும் சேர்ந்துதான் பிரியாணி போட போறோம். முத்தல்ல சொல்றது உண்மையா? ஆமா. இல்ல இல்ல இல்ல, ஏன்டா? டேய் மாப்ள, எப்பவா இருந்தாலும் சொல்லிதான்டா ஆகணும். தாரணே, உன் கல்யாணத்துக்கு நீ சாப்பாடு போடு, பிரியாணி போடு, என்ன வேணா போடு, அதை நான் எதுவும் சொல்லல. ஆனா எங்களுக்கு நடந்தது ஒரு கல்யாணமா நினைச்சு சோறு போடுறேன்னு சொல்லாத, அத நான் ஏத்துக்க மாட்டேன். அத நான் கல்யாணமாவே நினைக்கல, எனக்கு நடந்த ஏமாத்தமாதையும் பாக்குறேன். தயவு செஞ்சு இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க, சொல்லி போட்டேன். ஏங்க டேய் மாப்ள, ஆனந்தி உனக்காக நேத்து ரொம்ப ஃபீல் பண்ணா நீ தான்டா சொன்ன. அதான் உண்மை தெரிஞ்சிட்டு போட்டுமே சொல்லிட்டேன். எனக்கு சொல்ல தெரியாமல அமைதியா இருந்தேன். அன்பனே, அவ கோச்சிட்டு போனா போட்டு விடுனே, அவளுக்கு உன் அருமை தெரியல. ஏய், அப்படிலாம் சொல்லாத சௌசோ. ஆனந்தி நேத்தெல்லாம் என்னை எப்படி பாத்துக்கிட்டா தெரியுமா? அந்த பாசத்தை நீங்க எல்லாம் பாத்துருந்தா இப்படி பேசிருக்க மாட்டீங்க. திடீர்னு நான் தாலி கட்டினதான் அவளால ஏத்துக்க முடியல, அதான் அப்படி பேசிட்டு போறா. மத்தபடி அவளுக்கு என் மேல எந்த கோபமும் இல்ல. எங்களுக்கு தெரியும் அன்பு, கல்யாணம் முடிஞ்ச கையோட அவன் உன்னை பார்க்கதான் கம்பெனிக்கே வந்தா. நீ இல்லன்னு தெரிஞ்சதும் எப்படி தவிச்சு போனா தெரியுமா? அவளுக்குள்ள இருக்கிற கோவம் சீக்கிரமே தனியும். உன்னை நிச்சயம் ஏத்துப்பா, நீ கவலைப்படாத. அன்பு உஷாக்காவே சொல்லிருச்சு, அதுக்கு கருணாக்கு சொன்னா கண்டிப்பா பலிக்கும். சரி சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு. அப்புறம் கருணாகம் டைம் ஆயிடுச்சுன்னு கொத்த ஆரம்பிச்சிருவான். வா போத்தாங்க. குட் மார்னிங் மேடம். மார்னிங். கருணாகரன், உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வாங்கன்னு? மேடம், கதவை தட்டிட்டு உள்ள வரதா மேடம் இப்ப முக்கியம்? முதல்ல அந்த ரகுவை இந்த ஊரை விட்டு அனுப்பி விடுங்க மேடம்.
கருணாகரன், இப்பதான் என் கேபினுக்குள்ள வந்து வேலையவே ஆரம்பிச்சிருக்கேன். வந்ததும் வராததுமா அந்த ராஸ்கலோட பிரச்சனையை பத்தி பேசணுமா? நான் தான் நேத்தே அவனை திட்டிட்டேன்ல. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு கருணாகரன். நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல கால் பண்றேன். அப்ப பேசிக்கலாம். ஏகப்பட்ட வேலை இருக்கு, ஃப்ரீ டைம்ல பேசிக்கலாமா? மேடம், நீங்க சொல்றீங்களேன்னு உங்க பேச்ச கேட்டு ஏதோ ஓனான எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுக்கிட்ட கதையா இருக்கு மேடம். கருணாகரன், என்ன பேச்சு இது? சிக் கருமு. உங்க முன்னாடியே இப்படி எல்லாம் பேசுறேன்னா எவ்வளவு டார்ச்சரை நான் அனுபவிச்சிருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். வீடு முழுக்க சரக்கு நாத்தம், வாந்தி நாத்தம், இப்ப புதுசா மருந்து நாத்தம் வேற மேடம். என்னால அந்த வீட்ல இருக்கவே முடியல மேடம். தயவு செஞ்சு ப்ளீஸ் எப்படியாவது சீக்கிரமா பேக் பண்ணி அனுப்புங்க மேடம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேடம், ப்ளீஸ் மேடம். சரி, புலம்பாதீங்க. அவன் இங்க இருக்கிறதுல உங்களை விட எனக்கு தான் ரிஸ்க் ஜாஸ்தி. நேத்து ஹாஸ்டல்ல ஆனந்தி கிட்ட மாட்டி இருந்தா அடுத்த நிமிஷம் என்ன ஆயிருக்கும்னு எனக்கு யோசிக்கவே பயமா இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்பதான் அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. மகேஷ் வீட்ல கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவனுக்கு உட்கார்ந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அட்லீஸ்ட் எங்க என்கேஜ்மெண்டாவது முடியட்டுமே. அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிங்க. இல்ல மேடம், இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட சமாளிக்க முடியாது மேடம். அவனை இப்பவே எங்கேயாவது அனுப்பி விடுங்க மேடம். ஓ, அப்படியா? அவனை அனுப்பி ஆகணுமா? கண்டிப்பா மேடம். சரி, ஓகே. இன்னும் கொஞ்ச நாள் அந்த ராகு உங்க வீட்ல இருக்கிறதுக்கு ஓகே சொன்னா இந்த 2 லட்சம் உங்களோடது. இல்லனா இந்த பணம் ஏதோ ஒரு ஹோட்டல் ரூமுக்கு பில்லா போய் சேரும். மேடம், இப்பவும் இந்த பணத்துக்காக நான் அந்த ராஸ்கலை தங்க வச்சுக்கிறேன்னு சொல்லல மேடம். எனக்காக நீங்க யோசிச்சு இவ்வளவு பண்றீங்கல்ல, அதுக்காக அவனை என் வீட்டுல தங்க வச்சுக்கிறேன் மேடம். அப்போ இந்த மூக்குல பஞ்ச வச்சுட்டு தூங்குறேன் அப்படி இப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்களே? மேடம், நாடிக்கட்டே போட்டுட்டு தூங்குற நிலைமை வந்தாலும் நான் கம்ப்ளைண்டே பண்ண மாட்டேன் மேடம். நீங்க கவலையே படாதீங்க மேடம். ஆனா கொஞ்சம் ரகுவை சீக்கிரமா பேக் பண்ணுங்க மேடம். பாக்குறேன். எடுத்துக்கிறேன் மேடம். தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். புஷ்பா, ரொம்ப நாளா உங்ககிட்ட இருக்கிற தோடு ஒண்ண மாத்திட்டு ஜிமிக்கி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தில்ல? ரொம்ப நாளா இல்ல, ரொம்ப வருஷமாவே சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எங்க நீங்க தான் உங்க காதுல போட்டுக்க மாட்டேங்கிறீங்களே. நான் காதுல போட்டுக்கிறத விடு, நீ காதுல போட்டுக்க போற ஜிமிக்கிய இன்னைக்கு வாங்குறோம்.